ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூசணிக்காய் கிரேவி சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மஞ்சள் பூசணி பாருங்கள். இது இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம வேர்க்கடலை நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல் நல்லா தட்டி வச்சுக்கிறேன். அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தா அந்த குழம்பு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இது உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இதுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூசணிக்காய் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம் வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சென்டரில் அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும், அடி பிடிச்சிரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். நல்லா கிளறி விட்டு காயெல்லாம் வந்துருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். காயெல்லாம் இன்னும் நல்லா வெந்துடும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. இது 1 நிமிஷம் இருந்தால் போதும். வேர்க்கடலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.